ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பேசலன்னு அவர் இல்லைன்னா வைப்ரண்டாக தான் செயல்படுறாரு. வைப்ரண்டாக செயல்படுறாரு. இன்னும் ஒரு 8 மாதம் 1 வருஷத்தில் பெரிய ஆளாக ஆயிடுவார். நான் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி எனக்கு ஒரு சொல்றதுன்னா எல்லா பிரச்சனைகளுமே அவருடைய நேரடி பார்வையில் தான் நடக்குது. ஏன்னா இவனு இப்படியெல்லாம் வலிச்சு நக்கிட்டு போயிடுவான்னு தெரியும். விஜய்க்குடைய பலத்தை நீங்கள் பார்க்கும், ஒரு சிங்கிள் பார்ட்டி கூட கிடையாது சார். தனித்து மனுஷன் 35 எடுத்தான். எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. மகா மோரே வெற்றி. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே இவ்வளோ பெரிய ஆளப்போம், அவரே 33% எடுத்தார். அது கூட்டணியோட பொண்ணு. ஆனால் இது எதுவுமே இல்லை. அப்போ இன்னும் கூட்டணி சேர்த்தா இன்னைக்கு எவ்வளோ பலமா இருக்கு. தாவேகா ஆட்சியில் ஒரு பைசா கொடுக்காமல் கையெழுத்திட்ட செய்தி ஒரு மனமகிழ்ச்சியான. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தா எதை திண்டா பித்து தீருங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க அலைகிறாங்க. இந்த 39 நாட்கள்ல ஒரு அரசாங்கத்தை புரிவதற்கு, ஃபைலை படிப்பதற்கு, கன்சர்ன் அத்தாரிட்டி ரெலவெண்டான ஆட்களை அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு இட் டேக்ஸ் மோர் டைம். சரி, இவ்வளவு நடந்தது மட்டுமில்லை, இந்த ஆட்சியில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நீ செஞ்ச அநியாயம் என்னங்கிறத அழகா சொல்லியிருக்கான். அழகா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா. 2000 ரூபா கொடுத்தீங்க, 3000 ரூபாய் பொங்கல் கொடுத்தீங்க, 5000 ரூபா கொடுத்தீங்க. யார் அப்பம் விட்டு துட்டு? 13,18,000 கோடி தோழர்கள்ட்ட நான் இப்போ பேசுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க, சரி பரவாயில்ல. 11% வளர்ச்சி வந்து, சரி பரவாயில்ல. நான் கேட்டேன், ஹேவ் யூ காட் எனி அப்ராப்ரியேட்டட் எவிடன்ஸ்? கைண்ட்லி புட் இட் ஹியர். இங்க புட்ட பண்ணுங்க, இங்க வைங்க, சப்மிட் பண்ணுங்க. எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. தவறான புள்ளி கணக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுங்க. 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம் என்றால் கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கு. நீங்க வேலைக்கு ஆள் போட்டீங்க. திமுக காரன் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா அவனால தாங்க முடியல. நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா தப்பு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேகா ஆட்சி ஊழலற்ற ஒரு ஆட்சியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இதை நிறுவனம் படுத்தும் விதமாக அமைச்சர் அவர்களே பேசுறாங்க. அதை தாண்டி முதலமைச்சர்கள் உத்தரவுக்கு இணங்க அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படிதான் தெரிய வருது. இந்த என்ஓசி கூட நம்ம பார்த்துருப்போம். அதில் கூட சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரும் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசோட செயல்பாடுகளை? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கு. குறைகள் வேறு உண்டு. மனிதர்கள்னா என்கிட்ட 1008 குறை இருக்கும். ஏன் மகிழ்ச்சின்னா, நேற்று ஒரு செய்தி வந்துச்சு. சிபிஎஸ்சியினுடைய தாளாளர் ஒருவர், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ஓசி வாங்குறதுக்கு 25 லட்சம் கொடுக்கணும். திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பெர்மிஷனுக்கு கொடுக்கப்பட்ட கவர்கள் திமுக ஆட்சியில் இன்னும் கையெழுத்து போடாமல் பணத்தை இது பண்ணும்போது, நேற்று விஜய் அவர்களுடைய கவர்மெண்டில், அவர் பேர் என்னது, கல்வி அமைச்சர், நல்ல பேர்லாம், அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணிட்டான், ராஜ்மோகன் டிபார்ட்மெண்ட்டில் 10 பைசா வாங்காமல் நான் வாங்கிட்டேன்னு பேட்டி கொடுக்குறேன். 25 லட்சம் ஒரு ஸ்கூலுக்கு வாங்கியிருக்கானோ டிஎம்கேக்காரன். 25 லட்சம். மக்கள் ஏன் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடலைன்னு தெரியுதா? இன்றைக்கி அந்த 25 லட்சம் அது என்ஓசிக்கு தான். அதோடைய டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு என்ஓசிக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு 25 லேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இருக்குது, மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது, 10 லட்சம் 15 லட்சம்னு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் தாவேகா ஆட்சியில், நான் பத்திரிகைக்காரன் தான், தாவேகா கிடையாது, தாவேகா ஆட்சியில் ஒரு பைசா கொடுக்காமல் கையெழுத்திட்ட செய்தி ஒரு மனமகிழ்ச்சியான செய்தி. ஒட்டுமொத்தவங்களுக்கு நல்லது. ஒன்று பாயிண்ட் நம்பர் 2, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தா எதை திண்டா பித்து தீருங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க அலைகிறாங்க. அவங்களுடைய எஸ்கலேஷன் தேவையற்ற ஒரு மாய பிம்பத்தை அவர்கள் உறுதியாக நாங்கள் செயல்படுகிறோம் என்கிற மாதிரி இப்போது தொடர்ந்து அனுபவ குறைவால் அவங்க நடக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டுமென்றால், திரு விஜய் அவர்கள் பேசலைன்னு கருப்பு பேச்சு அணைஞ்சிட்டு போகிறாங்க. இது என்ன விஷயம்? இது ஏதாவது சட்டத்தில் பேசணும்னு இருக்கா?
நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. செயல்பாடுல செய்யறாருன்னா ஓகே, பேசணும் தான், அவர் பேசணும் தான். பேசணுங்கிறது நமக்கும் அக்கறை உண்டு. ஏன்பா ஒரு ஆட்சி வந்து 30 நாள் தான் ஆயிருக்கு, 39 நாள் ஆயிருக்கு. இந்த 39 நாட்கள்ல ஒரு அரசாங்கத்தை புரிவதற்கு, ஃபைலை படிப்பதற்கு, கன்சர்ன் அத்தாரிட்டி ரெலவெண்டான ஆட்களை அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். யாராக இருந்தாலும் சரி. அப்போ அதை படிக்க எல்லோருமே ஒரு அனுபவம் குறைவான ஆட்கள், ஆனால் ஊழலற்றவர்கள். ஆனாலும் கூட ரமேஷ் போன்ற ஒரு பிராமண சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எந்த சமூகமும் ஒழுக்கப்படக்கூடாது. அதுதான் அனைவருக்குமான நியாதி. எல்லாருக்கும் அவருடைய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துடணும். மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் ஐயா தேர்ந்தெடுத்தாங்க. இஸ்லாமியரில் பர்வேசர் ஒருத்தரை போட்டாங்க. மீனவர்களில் போட்டாங்க. நாடாரில் 2 பேர் 3 பேர் போட்டிருக்காங்க. வன்னியர்களில் நிறைய போட்டிருக்காங்க. வெள்ளாளர் கவுண்டரில் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன குறையும் வைக்கப்படலை. சரி, இவ்வளவு நடந்தது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நீ செஞ்ச அநியாயம் என்னங்கிறத அழகா சொல்லியிருக்கா. அழகா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? அவர்களுக்குள்ள ஏராளமான பிரச்சனை இருக்கு. 5 லட்சம் கோடி கடன் உன்னுடைய ஆட்சியில் யோக்கியம். இப்போ வந்து 3000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க, 2000 ரூபா கொடுத்தீங்க, 3000 ரூபாய் பொங்கல் கொடுத்தீங்க, 5000 ரூபா கொடுத்தீங்க. யார் அப்பம் விட்டு துட்டு? நீ எந்த அடிப்படையில் கொடுத்தா? சில நண்பர்கள் என்கிட்ட பேசினாங்க, டிஎம்கே ஆதரவாளர்கள், மக்களுக்கு எவன் காசை கொடுக்க சொன்னான்? 13,18,000 கோடி கடன் இருக்கையா தமிழ்நாட்டில். அதையுமே திருட்டுத்தனமா ஆதி திராவிட நலத்துறை ஏதோ பென்ஷன் பணத்தை அதுல இருந்து எடுத்து மத்திய அரசு பணத்தை, அது எதுல? இதுக்கு ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும் பணம், மைய அரசு. அந்த பணத்தை திருடி அதை இங்கே கொடுத்து மீண்டும் தலித்துக்கே கொடுக்குறது. அதாவது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சி நான் சாமி கும்பிட்ட கதை. ஏண்டா இது அவனுடைய நலனுக்கு அந்த மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய நலன், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சமூகம், அவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வியலுக்காக மைய அரசு கொடுக்கிறது. அந்த பணத்தை தான் இதில் பயன்படுத்துகிறார். கலைஞர் உரிமை தொகை எவன் கொடுக்க சொன்னான் உனக்கு? 13,18,000 கோடி. தோழர்கள்ட்ட நான் இப்போ பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க, சரி பரவாயில்ல. 11% வளர்ச்சி வந்திருக்கு, சரி பரவாயில்ல. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, சரி பரவாயில்ல. நான் கேட்டேன், ஹேவ் யூ காட் எனி அப்ராப்ரியேட்டட் எவிடன்ஸ்? கைண்ட்லி புட் இட் ஹியர். இஃப் யூ ஹாவ் அப்ராப்ரியேட்டட் எவிடன்ஸ், ஒருவேளை உன்னிடத்தில் சாத்தியமான ஆதாரமான கருத்து இருந்தால் நீங்கள் சமர்ப்பீங்க. இங்கே புட்ட பண்ணுங்க, இங்கே வைங்க, சப்மிட் பண்ணுங்க. எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடிக்கு எஃப்டிஐ வந்திருக்குங்கிறாங்க. இந்திய அளவில் எஃப்டிஐ வரல, பொய் சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு தெரியாது சார், மத்திய அரசாங்கத்திலேருந்து இன்றைக்கு 6 லட்சம் கோடி வெளியே போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெர் இஸ் நோ ஸ்கோப், ரொம்ப கம்மியாக இருக்கிறனால. அப்போ எப்படி ஒரு மாநில அரசாங்கத்துக்கு வரும்? மாநில அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வரும்? இட் இஸ் இம்பாசிபிள். வரவில்லை. ஆனால் தவறான புள்ளி கணக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோர் என்றால் கான்ட்ராக்ட் பேஸில் எதுக்கு நீங்கள் வேலைக்கு ஆள் போடுறீங்க? எல்லா மருத்துவமனைக்கும் கலைஞர் பன்முக மருத்துவமனை நான் போய் பார்க்குறேன், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. பஸ் ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் இவ்வளோ வேலை வாய்ப்பும் இத்தனை செழிப்பு வந்தால், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், கண்ணிலை இல்லாத ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஜாக்டோ ஜியோ, அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துரவு பணியாளர்கள், சர்வேயர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் போராடினாங்களே. ஊரை சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கலைங்க? செழிப்பான கவர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, கொடுத்துருக்க, இவ்வளோ கொடுத்துருக்கணும்ல, கொடுத்துச்சுல. இப்போ அவங்க தாவேக அரசுடைய சிறப்பை சொல்கிறேன். சிறப்புன்னா நான் உயர்த்தி சொல்லலை, நாளை குறை வந்தால் குறை. இப்போ 13,18,000 கோடி. திமுக அரசில் எவ்வளோ வட்டி வச்சுருக்காங்க தெரியுமா? வருஷத்துக்கு 70,000 கோடி, 67,000 கோடி, 70,000 கோடி வந்துடும். அப்புறம் மாநிலத்தின் கடன் மட்டும் 10 லட்சம் கோடி. ஒட்டுமொத்த செக்ட்வைஸாக பயன்படுத்தினா போக்குவரத்து துறையில் 46,000 கோடி, அதே போன்று மின்சாரத்துறையில் 170,000 கோடிக்கு ப்ளஸ். ஐயா, ஒரு மின்சாரம் வாங்கினா 63,000 கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்பந்தம் போட்டிருக்கான். யார்கிட்ட போட்டிருக்கான்? தனியார் கையில். ஏன் போட்டா? 5 ரூபா 4 ரூபாய்க்கு வேலை வாங்குறத 10 ரூபா 12 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக வாங்குறது. இதில் எத்தனை கோடி ரூபா லாபம் கிடைச்சிருக்கும்?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் யோக்கியர்கள் முதல்ல பேசிட்டு இருக்காங்க. சார் சிபிஎஸ்சி விளம்பர ஆட்சி சார் சிபிஎஸ்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேற்று தானே சார் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தாளாளர் ஒருத்தர் கையெழுத்து போடுவதற்கு என்ஓசிக்கு 25 லட்சம் ரூபா கொடுக்கலன்னு சொன்னார். நான் ஆதாரம் இருக்குது சார். அப்போ நீங்கள் இத்தனை பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். KN நேரு 35 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதில் எத்தனையோ பேருக்கு நான்லாம் விவாதம் நடத்தினாலே எனக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஐ ஹாவ் இன் மை பாக்கெட். அதில் 2000 கோடி பெருமானம் உள்ள அநியாயம் நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிரான்ஸ்ஃபருக்கு அது வேறு, அதை விட்டுருங்க. அப்புறம் மின் மாற்றி நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா மின் கலன்கள், அதை கேவி 8 லட்சம் பெருமானம் உள்ள மத்திய அரசு டெல்லியில் இருக்குது. அதை 12 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸ்மால் யூனிட் மின்சார மின் மாற்றி அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது இவ்வளோ விலை உயர்ந்துச்சு. அதில் ஒரு 400 கோடி ரூபா மோசடி. சரி, தூய்மை பணியாளர்கள் நீங்கள் திராவிட இயக்கம் தானே, நீங்கள் தலித்துகளுக்கான நாங்கள் பறையர்களின் சொல், பெரியாரின் சொல், தாழ்த்தப்பட்டவர்களின் சொல், ஒடுக்கப்பட்டவர்களின் சொல், இடைநிலை சாதிகளின் சொல். அந்த அம்மா 50 பேர் போனாங்களே, நான் பேட்டி எடுத்தேன். குட்டியம்மான்னு ஒரு அம்மா, வெறும் 50 கோடி தான் கேட்டாங்க. தனியாரோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள ரோட்டில் கொண்டு விட்டீங்க. அவங்க ஃபுல்லாக தாவேக்காவது வீசில் ஊதிட்டு போயிட்டாங்க. பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனியை அங்கே கீழடி என்னது கிளாம்பாக்கத்தில் கொடுத்துருக்கீங்க மெயின்டெனன்ஸ். இப்போ கேட்குறாரு விஜய் அவர்கள், அழகாக வாசித்தாங்க. அவர் வில்சன்னா ஒரு பேர், சட்டமன்றத்து மரிய வில்சன், அவர் வாசிக்கிறாரு. 13,18,000 கோடி ஒட்டுமொத்த கடனாங்க. நான் சொன்ன கடன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை எப்படி நாங்கள் மேனேஜ் இவ்வளவுக்குள்ளே வலிச்சு நக்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம், குற்றாலம், அம்பாசமுத்திரம், தென்காசி, பாடசாலை, முட்டம், கேரளா பார்டர், தாமிரபரணி ஆடு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் 10 கியூபிக் ஃபீட் இடக்கிறதுல 1000 கியூபிக் ஃபீட்டை தோண்டி மலைகளும் காடுகளும் இல்லாத இயற்கைக்கு விரோதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு 1000 ரூபாயை அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலநீதியிலிருந்து கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு அறிவான மக்கள் பாருங்க, அழகாக வாக்களித்தாங்க விஜய்க்கு. சாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து அடிக்கிற கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா. இன்னைக்கு உங்களோட விசுவாசமாக இருந்த காதர் மீதி வரைக்கும் போயிட்டார். 20 வருஷம் கூட இருந்தான் மனுஷன். யாரு? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவனுளையும் ஏமாற்றி, முஸ்லீம்களையும் ஏமாற்றி, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நாங்கள் தான் சொல்லி அவங்க இப்போ கொஞ்சமாவது திருந்திருக்காங்க. இப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க. கிறிஸ்தவர்களையும் நாங்கத்தான் சொல்லி அவ்வளவு பேரும் இன்னைக்கு விஜய் பக்கத்தில் போயிட்டான். இன்னைக்கு நான் தான் மட்டும்தான் பதிவு செஞ்சேன். சேனல் 5ல் கூட சொன்னேன்னா என்னமோ தெரியல. எனக்கு திருச்செந்தூர் பக்கத்து ஊர், சுற்றி கடல் உள்ள பகுதி, அங்கே இருக்கக்கூடிய முட்டம், கன்னியாகுமரி, அப்படியே வந்துச்சுன்னா மணப்பாடு, பெரியதாலை, கூடுதாலை, ஓரி, அப்புறமா இப்படி மணப்பாடு, ஆலந்தனை, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், புன்னக்காயல், தூத்துக்குடி வரைக்கும் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அழகாக ஓட்டு போட்டாங்க. நான் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் போட மாட்டாங்க பார்த்தா அவர்களும் ஓட்டு போட்டார்கள். எல்லாரும் ஓட்டு. இஸ்லாமியர்களில் 30% வாக்களித்தார்கள். தலித்துகள் முழுமையாக வாக்களித்தார்கள். எதற்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் செய்த அநியாயத்தை அவர்கள் புரிந்து. ஆனால் நீங்கள் என்ன நம்பினீர்கள்? மக்களிடத்தில் நாம் எவ்வளவோ அடிக்கலாம், மலைகளை சுரண்டலாம், ஏரிகளை போடலாம். இந்த துரைமுருகன் 87 வயசு தேவையா? நேற்று போய் நின்று மரியாதை குறைஞ்சி வந்திருக்கான் மனுஷன். 87 வயசுனா நீ எத்தனை வருஷம் வாழ்ந்துட போற? 87 வயசு ஆச்சு. நீ எதுக்கையா உனக்கு பவர்? ஒரு பேத்தி பேரனோட கொஞ்சிக்கிட்டு வீட்டில் உட்கார். உன் பையனுக்கு தான் அதிகாரம் வாங்கி கொடுத்துட்டால கருணாநிதி. கருணாநிதிக்கு பின்னாடி யாரு? முரசொலி மாறன். அதுக்கு பின்னாடி மு.க. ஸ்டாலின். அதுக்கு முன்னாடி மு.க. அழகிரி, கனிமொழி, உதயநிதி, இனி இன்பநிதி, எல்லா நிதியும் வந்துட்டாங்க. உடனே அவன்லாம் கேட்டான், நீ மட்டும் எல்லாரும் வைக்கிறியோ? சரி, இப்போ என்னப்பா வேணும்? ஆற்காடு வீராசாமி மகனை கொண்டா, அவனுக்கு ஒரு பதவி. பொன்முடி மகனை கொண்டா, சிகாமணி, அவனுக்கு ஒரு பதவி. அப்புறமா அவர் பேர் என்னது? துரைமுருகன் மகனை கொண்டு வந்தா, கதிரானந்து, அவருக்கு ஒரு பதவி. சுபா தங்கவேல தங்கம் தென்னரசு, அவருக்கு ஒரு பகுதி. தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவருக்கு ஒரு பதவி. KN நேரு பையனுக்கு, அவனுக்கு ஒரு பதவி. ஏண்டா இது மன்னர் ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சவுதி அரேபியாவா பூரணமான எங்கள் பாரத நாடா, இந்திய நாடா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ உனக்கு எவன் ரைட் கொடுத்தான்? இதெல்லாம் இவன் என்ன நினைச்சிட்டானோ,
கேட்குறாங்க ஒரு தலித் சகோதரி, என்ன என்ன உனக்கு 1000 வரும், ஒரு அம்மைக்கு 1000 வரும், போ. யாரு? துரைமுருகன். என்ன இழிவுபடுத்தினா தெரியுமா? நான் தலித்தான்னு கேட்டான். யாரு? அப்போ தலித்துனா வெளியே நாங்கள் பறையர்களுக்கு பல்லர்களுக்கு அவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி பெரியாரிசம் பேசிட்டு நான் தலித்தா கேட்டது வேற யாரும் இல்லை, தயாநிதி மாறன். அப்போ உன் மனசுல என்னடா இருக்கு? உன் மனசுல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கு? தோழர் திருமாவளவன் அவர் உண்மையிலேயே நான் கேட்குறேன், எனக்கு நண்பர் தான். அவர் போய் கட்சியை போய் அணுகினார், மன விட்டு பேசினார் என்கிட்ட, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசினார். அவர் உங்களுக்காக மதச்சார்பிட்ட கொள்கைன்னா அவர் ஆண்டி பாஜக இருக்கிறார், பாமக அவருக்கு பிடிக்காது. உங்களுக்காக போராடின ஒருத்தனுக்கு 8 சீட்டை கொடுக்கறத விட்டு போட்டு 6% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10, சுதீஷுக்கு 1, கேட்ட தொகுதியெல்லாம் பிரேமலதா மகனுக்கும் கொடுத்துட்டு உங்களுடையே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் அவங்களுக்கு 5 சீட்டு தான் கிடையாதுன்னு சொன்னா இன்னைக்கு வச்சுட்டாங்கல்ல ஆப்பு. நம்ம நித்யானந்தம் சொல்லலாம், வச்சுட்டான் பாரு ஆப்புண்டு. யாரு? நம்ம நித்யானந்தம் ஐயா. நித்யானந்தம் தானே அவரு? நித்யானந்தம் வச்சுட்டான் பாரு ஆப்புண்டு சிரிக்கிற கதையா வச்சுட்டான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்போ நீங்க சொல்றது கூட தெளிவா அழகா புரியும்படி சொன்னீங்க. என்ன இது வாரிசு கட்டமைப்பு? ஆனா இப்போ கூட தோல்விக்கான காரணத்தை ஒத்துக்காம மக்கள்கிட்ட கேட்கறது, நம்ம ஏன் தோத்தோம் இதை மாத்தினாலே போதும். இந்த ஒவ்வொருத்தருக்கா மக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்ல? மக்கள் சார் அவ்வளவு பேர் திமுக காரனே தேவைக்கே ஓட்டு போட்டிருக்கான். இது வரைக்கும் யாரும் சொல்ல, நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்க. திமுக காரன் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா அவனால தாங்க முடியல. நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா தப்பு. இவர் சொன்னாரால பிடி தியாகராஜன், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அமெரிக்காவில் வேலை பார்த்தாரு. அவங்க அப்பா மீனாட்சி கோயிலுக்கு அப்படி முக்கியமான மதுரை மீனாட்சி கோயிலுக்கு பிடி தியாகராஜன் மச்சானும் மாப்பிள்ளையும் சேர்ந்து 30,000 கோடி லீக்கேஜ்னு அவரை தூக்கிட்டு, அவர் நம்ம நண்பர் முஸ்தபா ஒன்றும் தெரியாது. முஸ்தபா 10 பைசா செலவு பண்ணலை. முஸ்தபாட்ட கேட்டேன், ஏப்பா முஸ்தபா என்னண்ணா எப்படி இருக்காண்ணே? எலெக்ஷன் நீங்களா? ஆமாண்ணே, ஏதோ நின்று கையிலும் பண்ணேன். கடைசியில் பார்த்தா மலைப்பாம்பு அனகொண்டாவும் இருக்குன்னு முஸ்தபா ஃபோன் பண்ணேன். ஹலோ மிஸ்டர் முஸ்தபா, ஹவ் ஆர் யூ? ஆனால் வெட்டி பெட்டண்ணா இப்போ வந்துட்டு இருக்கண்ணே. என்னப்பா அன்னைக்கு இப்படி சொன்னாண்ணே? எல்லாம் வெட்டி பண்ணது யார? பிடி தியாகராஜனை, சுந்தர் சியை, குஷ்புடைய ஹஸ்பண்டே வக்கீல போட்டார். மக்கள் யாரையுமே பார்க்கல. இவ்வளோ பெரிய அநியாயத்துக்கு விஜய் அவர்கள் எங்களுக்கு மாறு தருவார். விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்குது. ஆனால் அவர் பேசலைன்னு அவர் இல்லைன்னா அவர் வைப்ரண்ட்டாக தான் செயல்படுறார். வைப்ரண்ட்டாக செயல்படுறார். இன்னும் ஒரு 8 மாதம் 1 வருஷத்தில் பெரிய ஆளாக ஆயிடுவார். நான் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி எனக்கு ஒரு சொல்றதுன்னா, எல்லா பிரச்சனைகளுமே அவருடைய நேரடி பார்வையில் தான் நடக்குது. ஏன்னா இவனு இப்படியெல்லாம் வலிச்சு நக்கிட்டு போயிடுவான்னு தெரியும். வந்தவன் எல்லாரும் அதிமுகலேருந்து உடஞ்சி வந்தான், நல்லெண்ணத்திலே வர்றான். ஏதாவது கிடைக்காதான் மலையை உடைக்க மாட்டோமா, மண்ணை உடைச்சி அள்ளி தூக்கி இந்த உலகத்தை மண்ணள்ளி போடுங்க சார். ஒரு பருவ வருது, போய் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணனா கேன்சர் சார் 6 மாதத்தில் செத்து போயிடும். இதுதான் இந்த உலகம். நமக்கெல்லாம் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து நட்போடு பழகுறோம். இனமும் வேணாம், சாதி வேணாம், மதம் வேணாம். ஐ பிலீவ் எ சிங்கிள் காட், அவ்வளோதான். ஒரே ஒரு பரம்பொருள் இருக்குது. நல்ல சந்தோஷமாக 2 இட்லியை சாப்பிட்டு போகிற விட்டு போட்டு 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான். அதனால தானே துரைமுருகன் 87 வயசில் காலை இழுத்துக்கிட்டு வர்றான். மனுஷன் வந்து நின்றான எவனும் வர வைக்கல, திரும்பி போகிறான். எதுக்கு ஆகணும்? தலையில் எவனாவது மலத்தை கலந்து ஊற்றுவானா? அந்த அவமானம் தான் அவர்களுக்கு வந்தது. மக்கள் அறிவுஜீவிகள், ரொம்ப சிந்திக்கணும். 1980 டாக்டர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம். நேருவின் மகளைவா நிலையான ஆட்சி தான் கொடுத்தாங்க. உடனே மக்கள் வாக்களித்து 2 சீட்டு கொடுத்தாங்க. அதிமுக தோத்து போச்சு. 37 தொகுதியில் எம்ஜிஆரும் கருணாநிதியும் திரு இந்திராவும் ஜெயிச்சிட்டாங்க. கரெக்டாக 6 மாதத்தில் எலெக்ஷன் வந்துச்சு. இதோட ரெட்டலை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. 162 தொகுதி சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் வெற்றி பெற்றார். கலைஞர் அப்பொழுதும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார், தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமரத்திலே கட்டுமரமாக மிதப்பேன், நீங்கள் நான் கவிழ மாட்டேன்றார். தமிழர்கள் கொடுக்க ரெடியா இல்லை. அப்புறம் சொன்னார், தம்பி ராமச்சந்திரன், தம்பி இல்லை நண்பர் ராமச்சந்திரன் எனது 40 ஆண்டுகால நண்பர், கொடுங்கள். அவர் வந்தவுடன் புரூக்லின் வந்தவுடன் ஆட்சியை கொடுங்க. நான் வேணாப்பா, ஆட்சியே கொடுக்க மாட்டான், நீ கோபாலபுரத்தில் இருன்னு கடைசி வரைக்கும். ராமச்சந்திரன் எப்போ இறந்தார்? 87 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ் நைட்டு. அன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் கட்சி 2ஆக உடஞ்சிது. உடஞ்சோடனே ஜார்ஜியன் ஆச்சு. அம்மா 22% போட்டாங்க. அப்போ ஜெயிச்சார். 91 மறுபடியும் ராஜீவ் படுகொலையில் காலி. அதுக்கப்புறம் மைனாரிட்டி அரசாங்கம் தானே போச்சு. அதனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் பிரச்சனை இல்லை.
குடும்பம் வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு விஜய்க்குடைய பலத்தை நீங்க பாருங்க, ஒரு சிங்கிள் பார்ட்டி கூட கிடையாது சார். தனித்து மனுஷன் 35 எடுத்தான். எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க, மகா இமோலே வெற்றி. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே இவ்வளோ பெரிய ஆளப்போம், அவரே 33% எடுத்தார். அது கூட்டணியோட ஒன்று. ஆனால் இது எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே. அப்போ இன்னும் கூட்டணி சேர்ந்தா இன்னைக்கு எவ்வளோ பலமாக இருக்கு. இன்னைக்கு 12% கூட்டணி போயிட்டேன். காங்கிரஸ் போயிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கு, இஸ்லாமிய அமைப்புகள் போயிருக்காங்க. அப்புறமா இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் காலையில், நீங்கள் கூட்டணி அமைப்பீர்களான்னு கேட்டேன். எனக்கு நம்ம நண்பர் யாரு, வீரபாண்டியன். அதை அப்போது பார்த்துக்கிடலான்னு சொன்னார். அப்போது என்னங்க எப்போது அப்படின்னா டிஎம்கேனுடைய இதெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்துறீங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லை, ஊழல் டிஎம்கேல இல்லையான்னு கேட்டேன். அவர் பதில் சொன்னார். என்னுடைய பதில் வந்திருக்கு ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில். அப்போ அவர் சொன்னார், இருக்கு ஆனால் இல்லைன்றார். ஒழுங்காக சொல்லுங்க சார், துண்டை போட்டிங்க இந்த பக்கம், இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பலமாக நில்லுங்க. ஒரு அழகான வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் 67 வருஷமா, எத்தனை வருஷம் அது குடும்ப ஆட்சியாக மாறப்போகிறது. யாரும் இல்லாத ஒரு ஆட்சியை மக்களை கொண்டு நிறுத்துங்க, மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னு சொன்னோம். நிச்சயமாக இந்த ஆட்சி பாசிட்டிவ். ஒரே ஒரு கவலை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சூப்பரண்டாக போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். போதைகள் எந்த வழியில் வருதுன்னு, போதை அடிக்கிறோன்னு பிடிக்கக்கூடாது, போதை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். சும்மா போதை அடித்து படுத்து கிடக்கணும் பிடிச்சி வரல. அந்த அனைத்து ஊற்றுக்கண்ணையை அடிப்பதற்கு ரொம்ப ஒரு பெரிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அவர்களுக்கு இருக்கிறார். ஒரு பாசிட்டிவான கருத்தாக நான் 39 நாளில் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய செய்தி. தொடர்ந்து கருத்தில் நன்றி.